நந்தினி மேடம் வந்துட்டாங்க. எல்லாரும் வாங்க. சின்னையா, எல்லாரும் வாங்க. இதோ அழைப்பு வந்துருச்சு. என்ன பாக்குறீங்க? மாயா கொடுத்த இந்த வேர் இருக்கு. அதனால நாம எதை பத்தியும் பயப்பட தேவையில்ல. வாங்க, தைரியமா போலாம். சின்னையா, நான் சொன்ன மாதிரி இன்னையில இருந்து 4 நாளைக்கு உண்மை கண்டறியும் சோதனை செய்ய போறோம். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? மேடம், எல்லாரும் தயாரா தான் இருக்காங்க மேடம். முதல்ல யாரு போறீங்க? நான் போறேன் மேடம். ஏய், இது என்ன தியேட்டருக்கு படம் பார்க்க போறதுன்னு நினைச்சியா? முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு இருக்க. அமைதியாரு. மேடம், நீங்களே சொல்லுங்க. அசோக், பெரியவங்களை காக்க வைக்க வேண்டாம். முதல்ல ஜமீன் ஐயா போட்டோம். சரிங்க மேடம். பெரியப்பா, நீங்க ரெடியா? நான் ரெடிப்பா. சார், ரூம் அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். பெரியப்பா, நீங்க போலாம். என்னோட டார்கெட்டே நீ இல்ல. ஒரு பக்கம் ஜமீன் குடும்பத்தை சோதனை பண்ணட்டும், இன்னொரு அதிகாரியை வச்சு துர்கான்னு சொல்லிக்கிற இவங்கள சோதனை போட்டா துர்கா யாரு கனகா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அசோக், மேம், இந்த பொண்ணை கூட்டிட்டு போறேன். ஓ மேடம், இந்த ரூம் ரெடியா இருக்கு. ஓகே அசோக், நீங்க இல்ல, நானும் வரேன். இவளுங்க 2 பேர்ல துர்கா யாருன்னு தெரிஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். மிஸ்டர் ராவுடையப்பன்,
நான் கேட்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும், சரிங்களா? சரி, கேளுங்க. மேம், இவங்க தன்னை மறந்து ஆழ்நிலைக்கு போயிட்டாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லணும். எனக்கு சின்னையானா ரொம்ப உசர. அவரு தான் என்னோட உலகமே. என்னால மூச்சு கூட இல்லாம வாழ முடியும். ஆனா சின்னையா இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவரு இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்லை. எங்க ஊரு கிழவி ஒரு தடவை நாம நினைச்சது நடக்கணும்னா பிடிச்ச சாமி பேரை லட்சம் தடவை எழுதணும்னு சொல்லுச்சு. ஆனா நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. நான் என் சின்னையா பேரை தான் லட்சம் தடவை எழுதினேன். எனக்கு எப்படி மாசாணி அம்மனோ அப்படியேதான் எனக்கு சின்னையாவும். நான் லட்சம் தடவை அவர் பேரை எழுதிட்டு மாசாணி அம்மன் கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? என்ன வேண்டிக்கிட்டீங்க? எத்தனை பிறப்பெடுத்தாலும் எனக்கு சின்னையாதான் புருஷனா வரணும், இல்லைன்னா எனக்கு பிறப்பு இல்லாத மோட்சத்தை கொடுத்துருன்னு நான் வேண்டிக்கிட்டேன். நீயும் புருஷனும் தனிமையில பிரியத்தோட என்ன பேசிட்டு இருப்பீங்க? அப்படி நடந்த சம்பவம் ஏதாச்சும் இருந்தா சொல்றியா? சின்னையா ஆரம்பத்துல என்கிட்ட அவ்வளோ பிரியமானவரா இருக்கவே மாட்டாரு. ஆனா அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்கிட்ட சின்னையா பிரியமா நல்லா பழக ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு நாள் ஏய், எங்க போன? என்ன சின்னையா, இத சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். என்னது இது? கள்ளிப்பழம். கள்ளிப்பழமா? ஆமா சின்னையா, நீங்க ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை பழம்னு எல்லாம் பணக்கார பழமா தான் சாப்பிட்டுருப்பீங்க. இது எங்க ஊரு காட்டு பழம். நாங்கெல்லாம் இத தேடி தேடி பறிச்சு சாப்பிடுவோம். யாரும் காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எனக்காக ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க சின்னையா.
ஆ. ஏய், நிஜமாவே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. பாத்தீங்களா, அதுதான் காட்டுல விளையிற பழத்தோட மகிமை. துர்கா, ம், சொல்லுங்க சின்னையா. நமக்குள்ள விவாகரத்து நடக்க இருந்துச்சே, அப்போ உனக்கு அது வருத்தமா இல்லையா? ம்ஹும். இல்ல சின்னையா. இல்லையா? என் மேல நீ இவ்ளோ பிரியமா இருக்க. விவாகரத்து ஆயிருந்தா கோர்ட்டு சட்டப்படி நாம இப்ப பிரிஞ்சிருப்போமே. இப்ப இல்லைன்னு சொல்ற. சின்னையா, என் மனசு பூராவும் நீங்க தான் இருக்கீங்க. என்கிட்ட இருந்து உங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது. ஏய், கைய கொடு. துர்கா, என்னது இது? கையெல்லாம் ரத்தமா இருக்கு. ஆ? இந்த பழத்தை பறிக்கும் போது முள்ளு குத்தி இருக்கும். வலிக்கலையா உனக்கு? உங்களுக்கு இந்த பழம் பிடிச்சிருக்குல்ல சின்னையா, நீங்க எவ்வளவு ருசிச்சு சாப்பிட்டீங்க. அத பாக்குற சந்தோஷத்துல இந்த வலியெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. நான் உன்கிட்ட பிரியமா இல்லாத சமயத்துல உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் சாரி துர்கா. என்ன சின்னையா நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல, உன்னை நான் மிஸ் பண்ணியிருந்தா என் லைஃபுக்கே அர்த்தம் இல்லாம போயிருக்கும். நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு தான் நம்மளை பிரிய விடாம சேர்த்து வச்சிருக்கு. ஐ லவ் யூ துர்கா. மேம், இவங்களோட ஸ்டோரியை கேட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்படி ஒரு லவ் ஸ்டோரியை கேட்டதே கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்ணாம வந்த வேலையை பாருங்க. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்த கேள்வியை கேளுங்க. ஆ, ஓகே மேம். கண்டிப்பா இவ தான் துர்கா, வெளியே இருக்கிறவ கனகா. சோ ஒரு பெரிய கேள்விக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருச்சு. ஓகே, நீங்க ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சொல்லுங்க துர்கா, உங்க சின்னையாக்கும் உங்களுக்கும் எப்பயாவது சண்டை நடந்திருக்கா? அசோக், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஒரு குட் நியூஸ் சொல்றேன். என்ன மேடம்? சோதனை பண்ணதுல துர்கா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியா மேடம்? யார் துர்கா? நான் அழைச்சிட்டு போய் இன்ட்ராகேட் பண்ணவ தான் துர்கா. ஏன்னா அவளோட ஆழ் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அந்யோன்யமா நடந்த சம்பவத்தை அவ எங்க கிட்ட சொன்னா. மேடம், அவ என்ன சொன்னா? ஒரு நாள் உங்களுக்கு அவ கள்ளிப்பழம் பறிச்சுட்டு வந்து கொடுத்திருக்கா. அப்ப அவ கையில முள்ளு குத்தின காயத்தை பார்த்து அவ கைக்கு நீங்க முத்தம் கொடுத்திருக்கீங்க. இது உண்மைதானே?
ஆமா மேடம், அது உண்மைதான். அப்ப நிச்சயமா அவதான் என் துர்கா. சோ டவுட் கிளியர் ஆயிடுச்சு. மேடம், எனக்கு உடனே துர்காவை பார்க்கணும். கண்டிப்பா. சரிங்க மேடம். ஐயா, இது நான் உங்ககிட்ட கேட்கிற கடைசி கேள்வி. உங்க மூத்த மருமக சத்யா சுயநினைவு இல்லாம நடமாட முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு சொல்லுங்க. ஐயா, சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ சத்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஃபோன் வந்தது. ஐயா, சொல்லுங்க. மொத்த குடும்பமும் பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க போய் பார்த்தா எங்க மருமக குத்துயிருமா கொலையுயிருமா கிடந்தா. நாங்க எல்லாம் விசாரிச்சப்போ லாரி மோதி ஆக்சிடென்ட் ஐயா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்பாவி பொண்ணு சார் அவ. என் மருமக சத்யாவை நினைச்சு நாங்க அழாத நாளே இல்லை. அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்லவ. ஐயா, இப்ப நீங்க கொஞ்சம் மெல்லமா கண்ணு முழிச்சு பாருங்க. ஐயா, இப்ப நீங்க கிளம்புங்க. பொறுமையா. ஏங்க, உள்ள என்னங்க நடந்துச்சு? அப்பா, அவங்க கேட்டதுக்கெல்லாம் சுய உணர்வோட தான் பதில் சொன்னீங்களா, இல்ல பாதி கான்சியஸா தான் இருந்தீங்களா? அண்ணே, இங்க பாருங்கண்ணே, மாயா கொடுத்த வேறு வேலை செஞ்சுதா? மாயா கொடுத்த இந்த வேறு ரொம்ப பவர்ஃபுல். இது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. இத வாயில வச்சுக்கிட்டா எந்த மருந்தாலையும் நம்ம மனச ஆழ்நிலைக்கு கொண்டு போகவே முடியாது. அப்படியாங்க? ஆமா, அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கிற மாதிரி நான் பதில் சொல்லல. நான் சொன்னதை வச்சு எந்த ஒரு ஆதாரமோ சாட்சியமோ அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. இந்த வேற வாயில போட்டுக்கிட்டு நீங்களும் பயப்படாம உள்ள போங்க. அப்பாடா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. அண்ணே,
மாயா சாதாரணமான ஆள் இல்ல. இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கே டஃப் கொடுக்குறா. அப்பா மாயா பெரிய ஆளுதான். நந்தினி கண்ணிலே மண்ணை தூவிட்டாலே. டேய், அர்ஜுன். பேசி பேசிய காரியத்தை கெடுத்துறாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. துர்கா துர்கா சின்னையா என்ன சொன்னீங்க? என்ன துர்கான்னு கூப்பிட்டீங்களா? இப்பயாச்சு நான் தான் துர்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? துர்கா இப்ப எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இனிமே நமக்குள்ள பிரிவே இல்ல. இவ்வளவு நாளா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்ன மன்னிச்சிரு. அந்த கனகா வரட்டும், அவளை கவனிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. அசோக், மேடம் அசோக், ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னாச்சு மேடம்? கனகா இருக்கால்ல, ஐ மீன் துர்கா மாதிரி இன்னொருத்தி இருக்கால்ல, அவளை இன்ட்ரோகேட் பண்ணப்போ அவளும் ஒரு சம்பவத்தை பத்தி சொன்னா. என்ன என்ன சொன்னா மேடம்?